அகாடமி விழுப்புரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். வாங்க, ஜனவரி 9 மற்றும் 10 தேதிகளுக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை வேகமாகவும் எளிமையாகவும் ஒரு அலசல் பார்த்திடலாம். இன்னைக்கு நாம 5 முக்கியமான தலைப்புகளை பத்தி பார்க்க போறோம். முதல்ல தமிழ்நாட்டின் புதிய கொள்கைகள், அப்புறம் இந்தியாவோட டிஜிட்டல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், பொருளாதாரம், சுற்றுச்சூழல்னு போய் கடைசியா அறிவியல் மற்றும் உலக உறவுகள் வரைக்கும் தேர்வுக்கு தேவையான எல்லாத்தையும் டச் பண்ணிடலாம். சரி, முதல் டாபிக் உள்ள போலாம். தமிழ்நாடு டெக்னாலஜியை எப்படி தமிழ்நாடோட வளர்ச்சிக்கும் நம்ம மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் எளிமையா கொண்டு வர்றாங்கன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு ஒரு செம மாசான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதுதான் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் கொள்கை. சொல்லப்போனா இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வர்ற முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இதோட நோக்கம் என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜியில தமிழ்நாட்டை ஒரு குளோபல் ஹப்பா மாத்துறது தான். இந்த பாலிசியோட டார்கெட்ஸ் எல்லாம் ரொம்பவே பெருசு. சும்மா பேருக்கு இல்லாம 100 புது டெக் ஸ்டார்ட் அப்ஸ்களுக்கு சப்போர்ட் பண்றது, அதுக்காக 100 கோடி ரூபாய் ஃபண்ட் ரெடி பண்றது, 10,000க்கும் மேல இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. ஓகே, இந்த பாலிசி எல்லாம் சூப்பர் தான். ஆனா இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி யூஸ் ஆகும்? உங்களுக்கு இந்த கேள்வி வருதுல்ல? அதுக்கு கவர்மெண்டோட பதில் தான் அடுத்த டிஜிட்டல் முயற்சி. இனிமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசல்ல போய் நிக்க வேண்டாம். உங்க வாட்ஸ்அப்ல இருந்தே கிட்டத்தட்ட 51 வகையான அரசு சேவைகளை நீங்க வாங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புனா போதும், மொத்த அரசாங்கமும் உங்க கைக்குள்ள வந்துடும். இதுதாங்க உண்மையான டிஜிட்டல் புரட்சி. சரி, இப்போ தமிழ்நாட்டில இருந்து தேசிய அளவுக்கு போலாம். இந்தியால நடந்த 2 முக்கியமான மாற்றங்களை பார்க்கலாம். ஒன்னு நம்ம கோர்ட் சிஸ்டம், இன்னொன்னு நம்ம நாட்டோட பாதுகாப்பு. ரெண்டுமே எப்படி டிஜிட்டல் மயமாகுதுன்னு பாருங்க. கேரளாவில் இருக்கிற கல்பட்டா இந்தியாவோட நீதித்துறை வரலாற்றிலேயே ஒரு புது சரித்திரத்தை எழுதியிருக்கு. ஆமாங்க, இதுதான் இந்தியாவோட முழுமையான பேப்பர்லெஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இனிமே கேஸ் ஃபைல் பண்றதுல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் தான். இதனால வழக்குகள் வேகமா நடக்கும், வெளிப்படைத்தன்மையும் அதிகரிக்கும். யோசி பாருங்க, ஒரு பக்கம் பேப்பர் ஃபைல் மலையா குவிஞ்சு வருஷக்கணக்கில் தாமதமாகிற நீதி, இன்னொரு பக்கம் விரல் நுனியில வேகமா வெளிப்படையா கிடைக்கிற நீதி. இந்த டிஜிட்டல் மாற்றம் வெறும் பேப்பரை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, மக்களோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி நீதித்துறை மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. இப்போ நெட்பிரிட் பத்தி பார்க்கலாம். இதை சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவோட பாதுகாப்பு ஏஜென்சிகளுக்கான ஒரு சூப்பர் பிரெயின் மாதிரி. பேங்கிங், டிராவல், டெலிகாம்னு 24க்கு மேற்பட்ட துறைகளோட டேட்டாவை ஒன்னா இணைச்சு சந்தேக நபர்களை ரியல் டைம்ல ட்ராக் பண்ண இது ரொம்ப உதவுது. 26/11 மும்பை தாக்குதல் நம்ம உளவுத்துறைக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேப்பை நமக்கு உணர்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நாட்கிரிட் யோசனையை உருவாச்சு. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு சுமார் 45,000 உளவு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கையாளும் அளவுக்கு வளர்ந்து நம்ம நாட்டோட பாதுகாப்புல ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. இப்போ நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பா இருக்கிற உள்கட்டமைப்பு துறைக்கு வருவோம். பெரிய பெரிய திட்டங்களும் புது புது கண்டுபிடிப்புகளும் எப்படி ஒரு மாடர்ன் இந்தியாவை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். 17 லட்சம் கோடி ரூபாய். அப்பப்பா, எவ்வளோ பெரிய தொகை! இது வெறும் நம்பர் இல்ல. அடுத்த 3 வருஷத்துல இந்தியாவோட சாலைகள், ரயில்வே, துறைமுகம்னு மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மாத்த போற ஒரு மெகா இன்வெஸ்ட்மெண்ட். இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இந்த பிரம்மாண்டமான முதலீடு எங்கெல்லாம் போகுது? போக்குவரத்து, எனர்ஜி, குடிநீர் வசதின்னு அத்தியாவசியமான எல்லா துறைகளையும் இது கவர் பண்ணுது. சொல்லப்போனா இது வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்ல, ஒரு முழுமையான சமூக வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணம். ரோடு போடுறதுக்கு நாம யூஸ் பண்ற தார் இருக்கே, அதுல ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கு. இனிமே கச்சா எண்ணெயிலிருந்து வர்ற தாரை நம்பியிருக்க தேவையில்லை. விவசாய கழிவுகள்ல இருந்து தயாரிக்கப்படுற இந்த பயோபித்துமின் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானத்தை கொடுக்கும். இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த விஷயத்துல இந்தியா உலகத்துக்கே வழிகாட்டுதுன்னு சொன்னா அது மிகையாகாது. ஆமாங்க, பயோபிடுமின் தயாரிப்புல நாம தான் உலகத்துல முதல் நாடு. வேஸ்ட்ல இருந்து வெல்த் அப்படிங்கிற கான்செப்டை உண்மையாக்கி மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் இது ஒரு பெரிய பெருமையை சேர்த்திருக்கு. நம்ம அடுத்த பகுதி சுற்றுச்சூழல். தமிழ்நாட்டுல நாம சந்திக்கிற ஒரு லோக்கல் பிரச்சனைக்கும் அண்டார்டிகால உருகிட்டு இருக்கிற ஒரு பனிப்பாறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? வாங்க, லோக்கல் டு குளோபல் எல்லா என்விரான்மெண்டல் சேலஞ்சஸையும் அலசலாம். போகி பண்டிகைன்னா பழையன கழித்தலும் புதியன புகுதலும் தான். ஆனா டயரு, பிளாஸ்டிக்கு, ரப்பருன்னு நச்சு பொருள்களை எரிக்கிறது நம்ம பாரம்பரியம் இல்ல. அது நம்ம காத்த விஷமாக்கி நம்ம ஆரோக்கியத்தையே கெடுக்குது. இந்த வருஷம் புகையில்லா போகி கொண்டாடி நம்ம சுற்றுச்சூழலையும் நம்மையும் பாதுகாப்போம். நம்ம ஊர்ல ஒரு நாள் ஏர் பொல்யூஷன் இருந்தாலே தாங்க முடியல.
ஆனா உலகம் முழுசேமே ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு விஷயம் அண்டார்டிகால நடந்துட்டு இருக்கு. விஞ்ஞானிகள் அதுக்கு வச்சிருக்க பேர் கூட ரொம்ப பயங்கரமா இருக்கு. உலக அழிவு பனிப்பாறை. ஏன் அப்படி சொல்றாங்க? விஞ்ஞானிகளோட கவலைக்கு காரணம் அந்த பனிப்பாறைக்கு அடியில ஏற்படுற நில அதிர்வுகள். அது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. ஒருவேளை அந்த பனிப்பாறை முழுசா உருகிடுச்சுன்னா உலக அளவுல கடல் மட்டம் பல அடி உயர்ந்துடும். சென்னை, மும்பை மாதிரி நம்மளோட கடலோர நகரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒரு பெரிய சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கு. புகழ்பெற்ற சூழலியலாளர் மாதவ் காட்கில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலமாயிட்டாரு. வளர்ச்சி முக்கியமா, சுற்றுச்சூழல் முக்கியமான விவாதம் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடியே மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்கணும்னு அவர் கொடுத்த எச்சரிக்கை இன்னைக்கும் நம்ம காதுல ஒழிச்சிட்டே இருக்கு.